Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு அடிபட்டால் அது என்னுடைய நயினார் நாகேந்திரனுடைய கண்ணிலே வருகிற கண்ணீருக்கு சமம். அந்த அளவு நான் பாதுகாப்பாக இருப்பேன். எந்த சூழ்நிலையும் உங்களோடு தோளோடு தோழர் என்று நானும் உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதோடு, நமது நாராயண திருப்பி அவர்கள் பேசினார்கள், இவர் தென்றலாக இருந்து சூறாவளியாக மாறுவார்கள். நான் தென்றலும் அல்ல, சூறாவளியும் அல்ல, உங்களில் ஒரு என்ற உணர்வோடு நான் செயல்படுவேன், பாடுபடுவேன். அது மட்டுமல்ல, நான் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களாக எல்லோரும் நாங்கள் வந்து பணியாற்றி இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நமது கூட்டணி இருக்கிறது. அதை அமைத்து கொடுத்தவர் நமது 2வது சர்தார் வல்லபாய் பட்டேல், நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். யார் என்ன கருத்து சொன்னால் நமக்கு பரவாயில்லை. எத்தனை சீட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேசி முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது. அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்றார்களோ கேட்க வேண்டும். இன்றைக்கு கூட நான் பத்திரிகை பேட்டியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் தானே தலைவர், நீங்கள் தானே முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், ஆனால் எங்களுக்கு மேல இன்னொரு தலைமை இருக்கிறது, அதையும் நாம் சேர்ந்து கட்டுப்பட்டாக வேண்டும். ஆக அவர்களுடைய முடிவு தான் எங்களுடைய இறுதியான முடிவு, உறுதியான முடிவு. அண்ணா திமுக கூட்டணி, அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு 4 பேர் இருக்கிறோம். இன்றைக்கு 4 பேர் இருக்கிறோம். கூட்டணியுடைய முடிவாக பார்த்து நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள். சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் சட்டமன்றத்தில் நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். தமிழக மக்கள் முடிவெடுத்தால் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் ஒரே முடிவை தான் எடுப்பார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியாக இருக்கும்.